வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இசை என்னும்பொழுது அது நம்மளோட மனிதனுடைய உணர்வுகளோடு தொடர்புடையது. உணர்வுகள் எப்பொழுதும் நம்மளோட பிரெயின் ப்ராசஸ் த மியூசிக், பிரெயின் ப்ராசஸ் தி பிஹேவியர்ஸ், பிரெயின் ப்ராசஸ் தி எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தான் நம்மளோட சயின்ஸு, நம்மளோட அறிவியல் அப்படி தான் சொல்லித்தருது. நியூரோபயாலஜி ஆஃப் மியூசிக் இருக்குது, அப்புறம் நியூரோ சைக்காலஜி ஆஃப் மியூசிக் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த சாப்டரெல்லாம் நம்ம படிக்கிறோம், பாடம் படிக்கும் பொழுது இந்த நியூரோபயாலஜி ஆஃப் மியூசிக், நியூரோ சைக்காலஜி ஆஃப் மியூசிக் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நினைவுகள் மாறும் பொழுது எப்படியெல்லாம் நினைவு மாறும்? சில நேரத்தில் ரொம்ப மயக்கமாக இருக்கும், அப்போ எண்ண ஓட்டங்கள் சரி சீராக இருக்காது. ஆனால் அதை பற்றி பார்க்கும்பொழுது டிஃபெக்ட்ஸை பற்றி இன்னொரு தனி எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் அந்த பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், எமோஷ்னலாக நம்மளோட இசை நம்மளோட எப்படியெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய ஒரு நாளும் அன்றாட வாழ்வியலில் பயன்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் இசை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். நம்ம ரொம்ப கோவப்படுறோம், பொய் சொல்கிறோம், சிலது எவேடிங் த ட்ரூத் இருக்கும். சில நேரத்தில் வந்து வி ஆர் நாட் இன் எ கிளியர் தாட் ப்ராசஸில் இருக்காது, கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லாதனால நம்ம சில சமயத்தில் தவறான செய்திகளை கூட நிஜம் போல என்ன தெரியுமா சொல்லுவோம். அதனால எப்படி நம்ம வள்ளுவர் கூட சொல்வார், மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொய்மையும் என்ன பண்ணோம், அது வாய்மை கிட்ட தோத்து போயிடும். அதுபோல் பொய்யை வந்து மெய் போல சொல்லுவாங்க, அப்படி புனைந்து உரைப்பார்கள் அப்படின்லாம் கூட இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, வாய்மை எப்பொழுதும் வாய்மையோடு இருக்கணும். அப்படின்னா என்ன உணர்வுகளை நாம் வெளிக்காட்டி கொள்ள வேண்டுமோ அந்த உணர்வுகள் சரியானதாக இருந்தால் வெளிக்காட்ட வேண்டும். அது நம்ம இப்படி தவறாக பேசுகிறோம், கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், சில நேரத்தில் தப்பான விஷயத்தை சேர்த்து அதில் சொல்கிறோம், இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படி கேட்குறோம், இது என்ன சாப்பிடக்கூடிய விஷயத்த நடுவில் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, ஆனால் தெரிஞ்சாது போல தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களோட பிஹேவியரில் இருக்கிற ப்ராப்ளம். இதுபோல் பிஹேவியர் ப்ராப்ளம் ஏன் வருது? கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லை. கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லைன்னா எந்த செய்தியை எதுபோல் யோசித்து பார்க்க வேண்டுமோ அதுபோல தான் யோசித்து பார்க்கணும். சில நேரத்தில் அன்வான்ட் திங்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கலந்து தேவையில்லாத செய்திகளும் சேர்த்து நம்ம வந்து படிக்கிறோம்னு சொன்னால், தேவையில்லாத செய்திகளை சேர்த்து நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னால் சரியான முடிவுகள் எட்டப்படாது. நிச்சயமாகவே சொல்லிடலாம். எட்டப்படுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா வருமானமோ அப்படின்னு ஒரு 30% அங்கே ஒரு ஸ்லக்கிஷாக ஒரு பதில் வருது. இல்லை, கிடைக்காது. சரியான அளவில் யோசிக்கலைன்னா சரியான முடிவுகள் கிடைக்காது. அப்போ சரியான முடிவுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் தெளிவான எண்ண ஓட்டங்களை கொண்டு இருக்க வேண்டும். தெளிவான எண்ண ஓட்டங்கள் இருக்கணும் என்றதா இசையை கொஞ்சம் நேரம் கேட்டுடுங்க. ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் ஏதாவது உங்களுக்கு ராகத்தை, சில ராகங்களை வாசித்து அதை கேட்ட பிறகு அப்புறமா தெளிவாக அந்த ஆஸ்பெக்டில் யோசனை பண்ணி பாருங்கள். கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஏன்னு கேட்டால் அது வந்து மூளையில் இருக்கிற செரட்டோனின் லெவலை அது வந்து அதிகப்படுத்தும். செரட்டோனின் லெவல் அதிகமாக இருந்தாலே நம்ம பிரிஸ்காக இருக்கலாம், நம்மளோட செய்யக்கூடிய செயல்பாடுகளை சிறப்பானதாக செய்ய முடியும். அதே மாதிரி தூக்கம் ரொம்ப வரல அப்படின்னா அதனால கூட யோசனைகள் தவறாக இருக்கும். ஒரு 2 நாள் சரியாக தூங்கலைன்னா நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியாது. அதனால தான் ஒரு பெரியவங்களாம் சில வார்த்தைகளை சொல்லுவான், ரொம்ப கோவப்படச்சே முடிவெடுக்காத, ரொம்ப சரியாக தூங்காமல் இருக்கச்சே சில முக்கியமான செய்திகளை யாரோடையும் பகிராத. அப்புறம் எமோஷ்னலாக இம்பேலன்ஸாக இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்துகிட்டு அப்புறம் நார்மாலிட்டிக்கு வந்த பிறகு டு நாட் ஃபீல் ஃபார் இட். அதனால் எப்போவுமே நார்மாலிட்டியில் இருக்கும்பொழுது பணம் விஷயமாக இருந்தாலும் இல்லாட்டி போனால் மானிட்டரி இல்லை வேறு ஏதாவது இன்னும் சில ஆஸ்பெக்டில் நம்ம முடிவு எடுக்கணும்னு சொன்னால் நார்மாலிட்டியில் கோபம் தணிந்த பின்பு யோசித்து செய்ய வேண்டும். அதே மாதிரி கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் கிடைத்த பிறகு அதுபோல் அதுக்கு யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். அப்படின்ற அந்த அது ஒரு பழக்கமாக அதை மாற்றினுட்டா எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு என்ன தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமலே போகும். அதனால் இசை கேட்கறது என்பது கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸை வலுப்படுத்தும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.